2024ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூல் 9.5% அதிகரித்து 10.9 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. இதன் மூலம் புதிய உச்சத்தை நோக்கி இந்திய பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது. நடப்பு ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி 1.73 லட்சம் கோடி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 6.5% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு செப்டம்பரில் மொத்த ஜிஎஸ்டி வரி வசூல் 1.62 லட்சம் கோடியாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வசூல் 9.5% அதிகரித்து 10.9 லட்சம் கோடியாக உள்ளது. 2023-24ஆம் ஆண்டில் 9.9 லட்சம் கோடியாக இருந்தது. இதேபோன்று 2023-24ஆம் நிதியாண்டில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 20.18 லட்சம் கோடியாக உள்ளது. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 11.7% அதிகமாகும். நடப்பு ஆண்டு மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டுக்கான சராசரி மாத வசூல் 1.68 லட்சம் கோடியாக உள்ளது. ஜிஎஸ்டி வசூல் அதிகரிப்பால் இந்தியாவின் நிதி நிலைமை மற்றும் பொருளாதாரம் வளர்ந்து வருவதை இது பிரதிபலிக்கிறது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் RSS அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டங்களை மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதியளித்தது. விஜயதசமியை முன்னிட்டு வரும் 6ஆம் தேதி அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS நிர்வாகி கார்த்திகேயன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி G. ஜெயச்சந்திரன் 58 இடங்களிலும் RSS அணிவகுப்பு நடத்த அனுமதி அளித்தார். சென்னை மாங்காடு உள்ளிட்ட இடங்களில் தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் அனுமதி அளிக்காததால் அணிவகுப்புக்கு அனுமதிக்கவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனியார் பள்ளிகளில் மற்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறதே என கேள்வி எழுப்பிய நீதிபதி, புதிய விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை RSS அணிவகுப்புக்கு விதிக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டார்.